ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான ஒரு இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய மீடியாஸ்லையும் சரி, ஒரு யூடியூப்லேயும் சரி, சோசியல் மீடியாவும் சரி, ரொம்ப ஒரு பயங்கரமாக காட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது ரொம்ப அழகான இடம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டியிலேருந்து தலக்குந்தாலேருந்து நம்ம வந்து முதுமலை மசனகுடி போகிற பாதையில் இருக்கிற கல்லட்டிங்கிற ரூட்டை பற்றி தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டெப்த்தான ஒரு ரோடு, ரொம்ப ஒரு ஆபத்தான ரோடு, அதிகமாக ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கக்கூடிய ரோடு. ஆக்சுவலி இந்த ரோடு வந்து மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது கல்லட்டி ஏரியா பார்த்திங்கன்னா, கல்லட்டி மசனக்குடி வழி நிறைய இன்ஸ்டாலெல்லாம் ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோ ஒரு அழகான இடம், அவ்வளோ ஒரு பொக்கிஷமான இடம். இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ரேஷ் டிரைவிங் பண்ணுறதுனால தான் நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கிறது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா TN-43, அதாவது நீலகிரியோட ஊட்டி உதகமண்டலத்தோட வெஹிக்கிள் மட்டும்தான், அதாவது அங்கே உள்ள லோக்கல் லைசன்ஸ் இருக்கணும், அப்படி இல்லைனா லோக்கல் வெஹிக்கிள் இருக்கணும். ஸோ இது மட்டும் தான் இப்போதைக்கு அலோவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் வந்து அதர் ஸ்டேட் வெஹிக்கிள், அதர் டிஸ்ட்ரிக்ட் வெஹிக்கிள்லாம் வந்து அலோவ் பண்ணும்போது அவங்க வந்து ட்ரைவ் பண்ண தெரியாமல் ஸ்பீடாக போகிறதுனால தான் இந்த ரோடு வந்து அவ்வளோ ஒரு டேஞ்சரஸ் ரோடுன்னு சொல்கிறாங்க. நான் அந்த ரோட்டில் உள்ள பியூட்டியஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா மற்ற ரோடு கம்பேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக போட்டிருக்காங்க. அவ்வளோ ஒரு பாதுகாப்பாகவும் இந்த ரோடு வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்காக பார்த்திங்கன்னா ஊட்டிலேருந்து கிளம்பி தலக்குந்தான ஒரு இடம் வந்திருக்கோம். இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து போனீங்கன்னா கூடலூர் வழியாக முதுமலை போகலாம். நம்ம இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கோம். செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக செக் பண்ணி வேறு ஸ்டேட் வண்டி, வேறு வெஹிக்கிள், வேறு டிஸ்ட்ரிக்ட் வண்டி எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி நீலகிரி வண்டி மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதில் தான் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். நம்ம லோக்கல் வண்டி வச்சுருக்கிறதுனால நம்ம வந்து செக் போஸ்ட்டில் கிராஸ் பண்ணி போயிட்டோம். இந்த மசனகுடி வழியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா தலக்குந்தாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கல்லட்டிங்கிற இடத்துல தான் இன்னொரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா தலக்குந்தாவில் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இருக்கிறது வந்து போலீஸ் செக் போஸ்ட். அதை கிராஸ் பண்ணி வந்துட்டிங்கன்னா அங்கே செக் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பராக அனுப்பின பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்லட்டி செக் போஸ்ட், அதாவது ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கும். அதையும் நீங்கள் கிராஸ் பண்ணணும். ஸோ 2 செக் போஸ்ட்டையும் நீங்கள் வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் வண்டி கிராஸ் பண்ணி வர்றது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. என்ன தான் நம்ம வந்து நீட்டாக ட்ரைவ் பண்ணி வந்தாலும் அவங்க வந்து அலோவ் பண்ணுறதில்ல. ஏன்னா அவ்வளோ ஆக்சிடெண்ட் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் என்னமோ இந்த ரோடு வந்து மீடியாலையும் சரி ரொம்ப பயங்கரமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ரோட்டோட பியூட்டியை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 36 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. ரொம்ப ஷார்ட் பெண்டு. இங்கேருந்து த்ரூவாக நீங்கள் மசனகுடி போகணுன்னா 23 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு வரும். அங்கேருந்து முதுமலை ஒரு 10 கிலோமீட்டர், டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 33 கிலோமீட்டர். இதே நம்ம கூடலூர் சுற்றி நம்ம போகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 83 கிலோமீட்டர்ஸ், கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் வரும். 40 கிலோமீட்டர் சேவ் பண்ணுறத அந்த மலையை வந்து அவ்வளோ டெப்த்தாக இறக்கி இருக்கிறதுனால தான் இந்த ரோடு வந்து அவ்வளோ ஒரு டேஞ்சரான ரோடு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ரோடு பார்த்திங்கன்னா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். ஸ்பீட் பிரேக்கர் உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்லோப் இறங்கும்போது உங்கள் சைடில் பூரா பார்த்திங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும் உங்கள் வேகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இந்த ரோட்டில் நீங்கள் சேஃபாக ட்ரைவ் பண்ணணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ரேஷ் டிரைவிங் வேண்டாம். ஒன்று அவாய்ட் பண்ணிக்கோங்க. செகண்டு, ஃபஸ்ட் கியர் அதை கிராஸ் பண்ணாதீங்க. செகண்ட் கியர் போட்டாலே வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 40-50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். ஸோ அதுவும் வேண்டாம். உங்களுக்கு வந்து 30 கிலோமீட்டரில் நீங்கள் போகும்போது உங்கள் வண்டியும் கண்ட்ரோலாக இருக்கும். ஆப்போசிட்டில் மேலே ஏறி வர்ற வண்டி என்னென்னா ஸ்லோப்பு ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வேகமாக திருப்புவாங்க, டேர்ன் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் இல்லாமல் ஆக்சிடெண்ட் ஆகி நீங்கள் வந்து வண்டி உங்களுக்கு வந்து பிரச்சனையாகுது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரோட்டை நீங்கள் ரசிக்கணும், மசனகுடி வழி முதுமலை போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா லோக்கல் 43 வண்டி வைங்க. அப்படி இல்லைனா லோக்கல் டிரைவர் ஏதாவது நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து உங்களுக்கு சேஃபாக கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரேஷ் டிரைவிங் பண்ண மாட்டாங்க. இந்த ரோட்டை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம், அதே சமயம் ஆபத்தும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ அந்த ரோட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். 36 பெண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் 20 கிலோமீட்டரில். இப்போ நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி வரணும்னா 14 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. அதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஆனால் வந்து இது வந்து 23 கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்து 36 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. அவ்வளோ ஷார்ப் பெண்ட் எல்லாமே. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா கல்லட்டிக்கு பக்கத்தில் போயிட்டுருக்கோம். எல்லாமே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்போசிட் ரோட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி வரலன்னு சொல்லி எல்லாருமே ஏறி போகிறாங்க. ஸோ அதுவும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் லேண்டில் சேஃபாக ஃபஸ்ட் கியரில் ட்ரைவ் பண்ணி பழகுங்க. அது வந்து ரொம்ப 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 நல்லது இந்த ரோட்டை ட்ரைவ் பண்ணுறது. இப்போது நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பெண்டு தான் கிராஸ் ஆகிருக்கோம். இன்னும் நமக்கு வந்து 32 பெண்டு வரைக்கும் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாமே உங்களுக்கு இப்போ வீடியோவில் தெளிவாக இருக்குது. ஃபுல் வீடியோவும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதோட அழகு, முதுமலையோட பியூட்டி, அங்கே என்னென்ன பார்க்கலாம் அப்படி எல்லாமே வீடியோவோட எண்டில் இருக்குது.
ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் இந்த முதுமலையோட பியூட்டியை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிற முடியும். இந்த ரூட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு பிஃபோர் நீங்கள் உங்கள் வண்டியை வந்து ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர் சர்வீஸ் ஸ்டேஷனில் விட்டு ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளச்சோட யூசேஜ் அதிகமாக இருக்கும், பிரேக்கோட யூசேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ கிளச் பிளேட்டும் பிரேக் ட்ரம்மும் சூடாக இருக்குது, ஈஸியாக ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே நீங்கள் ப்ராப்பராக உங்கள் கிளச் கண்டிஷனும் சரி, பிரேக் கண்டிஷனும் சரி ப்ராப்பராக இருக்குதா, கண்டிஷனாக இருக்குதா. ஸோ இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத சர்வீஸ் ஸ்டேஷனில் விட்டு ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணி போகலாங்க. மோஸ்ட்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளச் அப்ளை பண்ணி நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஈஸியாக வந்து பிரேக் ட்ரம்மும் சரி, கிளச்சும் சரி சூடாகி உங்களுக்கு வந்து வண்டி வந்து ஹீட் ஆகி, ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பிரேக் ப்ராப்ளம் வர்றதுனால தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. இதுலேயும் நீங்கள் ரேஷ் டிரைவிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்கள் பிரேக் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்கள் வண்டியோட கண்டிஷன் நல்லா செக் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணுங்கள். இன்னொன்று, உங்கள் கிளச் பிளேட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஃபஸ்ட் கியரில் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ பார்த்தாலே தெரியும் ஆப்போசிட்டில் டர்னிங்கில் வர வண்டி எல்லாமே நல்ல ஸ்பீடாக, ஏன்னா அவங்க அந்த ஸ்பீடில் ஏறும்போது தான் அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பேக்கில் போகாமல் அவங்க மேலே ஏறி வர முடியும். நீங்கள் இந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்குறது தான் உங்களுக்கு அலவுடு இல்லை. இதே நீங்கள் முதுமலைலாம் போயிட்டு ரிட்டன் நீங்கள் ஊட்டி வரும்போது இந்த ரூட்டில் வரலாம். ஆனால் ஃபுல்லாகவே ஹைட் ஏறி வரணும். ஸோ அதுக்கு தான் உங்களோட வண்டி கண்டிஷன் ப்ராப்பராக இருக்கணுங்க திரும்ப திரும்ப நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் சைடில் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 500 மீட்டருக்கு ஒருக்க உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர் நிறைய இருக்கும். அது எதுக்குன்னா உங்களோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான். அப்படின்னா தான் நீங்கள் இறங்கும்போது ஸ்லோவாக இறங்குவீங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டோட ஒரு ப்ரிகாஷன். ப்ளஸ் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெப்த்து, சரியான பள்ளம், மலையை விட்டு நம்ம இறங்கிக்கிட்டு இருக்கோம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலை இருக்கும், லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக பள்ளம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பேரிகார்ட் மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ரோலர் பேரிகார்டு வச்சுருப்பாங்க. சப்போஸ் உங்கள் வண்டி கண்ட்ரோல் இல்லாமல் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போதும் கூட நீங்கள் கீழே போகாமல் இருக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி பேரிகார்டை வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா விலங்குகள் தொந்தரவு இருக்கலாம். யானைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் காட்டெருமைகள், இது போக உங்களுக்கு வந்து காட்டு விலங்குகள் நிறைய வர்றதுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதுமலை டைகர் ரிசர்வ். ஸோ இதில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஸோ அனிமல்ஸால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறக்காக தான் இவ்வளோ ஒரு ப்ரிகாஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த கல்லட்டி செக் போஸ்ட். இங்கே ப்ராப்பராக உங்களை செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு வேறு ஸ்டேட் வண்டினா இதோட திருப்பி உங்களுக்கு ரிட்டன் மேலே அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த செக் போஸ்ட் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். கிராஸ் பண்ணி நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 பெண்டு நமக்கு வந்து கிராஸ் ஆகி வந்திருக்கோம். இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்தில் தான் இவ்வளோ 10 பெண்டு கிராஸ் பண்ணியிருக்கோம். இதே நீங்கள் வந்து மேட்டுப்பாளையம் டு குன்னூர் ரோட்டில் வரும்போது உங்களுக்கு 14 பெண்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் உங்களுக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லை, வெறும் ஒரு 40 மினிட்ஸில் நீங்கள் வந்து 23 பெண்டை நீங்கள் கிராஸ் பண்ணிடலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்பீட் பிரேக்கர் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. டேர்னிங் திரும்ப போகிற இடத்துல எல்லாமே உங்களுக்கு ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதுக்காக தான் அந்த அங்கங்கே உங்களுக்கு போர்டு வச்சுருப்பாங்க, சைன்ஸ், டிராஃபிக் சைன்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் என்னென்னா ஃபஸ்ட் கியரில் போகும், இவ்வளோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ப்ளஸ் இதான் அந்த ரோலர் சொல்லியிருக்கோம்னா, இந்த ரோலர் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் ரோலர். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து கிராஸ் ஆகும்போது உங்களுக்கு வண்டி வந்து இதை தாண்டி கீழே போகிறதுக்கு சான்ஸ் கம்மி. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிகாஷனோட அந்த ரோடு வந்து அவ்வளோ ஒரு டேஞ்சரஸான ரோடு சொல்லியிருக்காங்க. நீங்கள் யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாலையும் சரி, கல்லட்டி ரோடுன்னு சொல்லி கூகுள் அடித்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து அந்த ரோட்டை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்துடும். எவ்வளோ டேஞ்சர்ஸ், எவ்வளோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, எவ்வளோ உயிர் பலி ஆகிருக்கு. இந்த ரோட்டில் இன்னொரு மைனஸ் என்னென்னா, நீங்கள் வந்து சப்போஸ் எதுவும் இன்கேஸ் இனி ஆக்சிடென்ட் ஆகி கீழே போயிட்டீங்க அப்படின்னா உங்களை கண்டுபிடிக்கிறக்கே 2-3 டேஸ் ஆயிரும். நெட்வொர்க் கிடையாது, ஒரு மைனஸ். ஃபுல் அண்ட் பெரிய பள்ளம், கிட்டத்தட்ட ஒரு 2000 ஃபீட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பள்ளம். ஸோ உங்களை கண்டுபிடிக்கிறக்கே 2-3 டேஸ் ஆயிரும். ஸோ அதுதான் இங்கே ஒரு பெரிய மைனஸ். நெட்வொர்க் இஷ்யூனால இந்த ரோடை அவாய்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரோட பியூட்டியை பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் சொல்கிறது தான், கூடலூர் போயிட்டு முதுமலைலாம் போயிட்டு ரிட்டன் வரும்போது வாங்க. அதுக்கு உங்கள் வண்டி கண்டிஷன் நல்லா இருக்கான்னு கான்ஃபிடெண்ட்டாக தெரிஞ்சுதுன்னா வாங்க. இல்லைனா இந்த ரோடை ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஒரு அமைதியான ரோடு, அதுக்கு தகுந்த மாதிரி ஆபத்தும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் இந்த கல்லட்டி. அதாவது மசனக்குடி வழி ஊட்டின்னு சொல்லி இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ரோடு தான் இது. ப்ளஸ் இந்த ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது என்ஜாய்மெண்ட்டை குறைச்சிருங்க. மீடியா சவுண்டை குறைச்சிருங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளால் அனிமல்ஸுக்கும் சரி, ஆப்போசிட்டில் வர வண்டிக்கும் சரி, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ ப்ராப்பராக நார்மலாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கியரில் ட்ரைவ் பண்ணுங்கள். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எல்லாமே பெண்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் பெண்டு. இப்போ தான் திரும்பணும், அடுத்து உடனே திரும்புகிறோம் அடுத்த பெண்டு. இதுதான் 36 பெண்டோட கண்டினியூட்டி.
வண்டி எல்லாமே உங்களுக்கு வந்து மேலேருந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஏறி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல நம்ம லேண்டில் ப்ராப்பராக போங்க. ஏறி ஓவர்டேக் பண்ணுங்கிறத இந்த ரோட்டை பொறுத்த வரைக்கும் ஊட்டியில் ஓவர்டேக் பண்ணுறத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ப்ளஸ் இந்த ரோட்டில் ஓவர்டேக் பண்ணுங்கிறத நீங்கள் வந்து மறந்துடுங்க. இல்லை எனக்கு இந்த ரோட்டில் இறங்கி பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அங்கே தலக்குந்தா வாங்க. அங்கே ட்ராவல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அங்கே அவங்களோட வண்டி வெஹிக்கிள் நீங்கள் வாடகைக்கு ரெண்ட்டுக்கு எடுத்திங்கன்னா நீட்டாக அவங்கள கூப்பிட்டு போயிட்டு சேஃபாக கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த ரோட்டோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஆச்சு. சேஃபாகவும் போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். நாங்கள் ஏகப்பட்ட ட்ராவல்ஸ் வண்டி இருக்குது. நாங்கள் நண்பர்கள் நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ப்ளஸ் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரவுண்ட்ஸில் இருந்துகிட்டே இருப்பாங்க. எதி ப்ரிகாஷனாக உங்களுக்கு வந்து நீங்கள் ரேஷ் டிரைவிங் பண்ணுறீங்களா, உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து பைக்லேயும் சரி, அவங்களோட வெஹிக்கிள்லேயும் சரி, கார்லேயும் சரி, அவங்க ரவுண்ட்ஸில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து இந்த ரோட்டில் ரேஷ் டிரைவிங் பண்ணாதீங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த் வீடியோ தான். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு இந்த ரோட்டை பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக புரியும். ஸோ அதுக்காக தான் தெளிவாக வேணுங்கிறக்காண்டி தான் ஃபுல் வீடியோவும் நம்ம வந்து ஃபுல் மசனக்குடி முதுமலை வரைக்கும் வீடியோ வந்து நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். நம்ம காரில் ஃபேமிலியாக கிளம்பி நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். அதர்வைஸ் நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பாதி ஹில்ஸ் டவுன் ஆகிட்டோம் இந்த ரோட்லேருந்து. இதுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் என்ட்ரிங்கிறது ஈஸியாக இருக்கும். நமக்கு லக் இருந்ததுன்னா அனிமல்ஸ் பார்க்கலாம். ஸோ அனிமல்ஸ் இருக்கும்போது சாங்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாங்க, ஃபுல்லாக டவுன் பண்ணிடுங்க. வண்டி முடிஞ்சால் ஆஃப் பண்ணிடுங்க. அனிமல்ஸ் வந்து நம்ம எதுவும் ப்ராப்ளம் பண்ணால் தான் அனிமல்ஸோட டிஸ்டர்பன்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ அவங்களோட இதில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அனிமல்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம எந்த எதுவும் பிரச்சனை இல்லைன்னா அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது வரைக்கும் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த ஒரு அனிமல்ஸும் நம்மளுக்கு வந்து எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த ரோடு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வில்லேஜ் நிறைய இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா பியூட்டி மசனக்குடி பியூட்டிங்கிறது சூப்பரான இருக்கிற ஒரு அமைதியான ஒரு மலையடி வர கிராமம். அதாவது ஊட்டியிலேருந்து கீழே டவுன் ஆகி முதுமலை வந்தாச்சுன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் தான் இங்கே நிறைய இருக்குது. இந்த ரூட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வந்து நமக்கு வந்து டிஸ்பிளேயில் காமிச்சிருப்போம் இந்த வில்லேஜ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு. எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் கண்ட்ரோலில் வர்றதுனால அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக இருக்கணும். மெயினாக இந்த ரூட்டில் நீங்கள் பண்ண வேண்டியது எந்த ஒரு அனிமல்ஸை பார்த்தாலும் ரோட்டில் வண்டியை நிப்பாட்டி ஓரமாக இருக்கும்போது நிப்பாட்டி ஃபோட்டோ ஷூட்டோ இல்லை அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸோ எதுவுமே நீங்கள் பண்ணிடுறாங்க. ஸோ உங்கள் லேண்டில் நீங்கள் வண்டியை ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருங்க. வண்டியை நீங்கள் நிப்பாட்டி அனிமல்ஸுக்கு டீஸ் பண்ணும்போது தான் ப்ராப்ளமே வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பைசன் வேலின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா பைசன்ஸ் பார்க்கலான்னு சொல்லுவாங்க. பட் இப்போ இந்த இடத்த வந்து வியூ பாயிண்ட் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ப்ளஸ் ஏற்கனவே நம்ம வீடியோவில் சோலூர் மட்டம் வியூ போட்டிருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜ் நீங்கள் வந்து அழகாக பார்க்கலாம். சோலூர் வியூன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே இந்த இடம் தான் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அது வந்து அலோவ் பண்ணல. ஏன்னா அங்கே வந்து நிறைய டிராஃபிக்ஸ் ஆகுது. வண்டி எல்லாமே ரோட்டில் பார்க் பண்ணுறாங்க. ப்ளஸ் டெப்த்தான ஒரு இடம் அப்படிங்கிறக்காண்டி இந்த வியூவும் நமக்கு இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடி எல்லாம் ஓப்பனில் இருந்துச்சு, ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும். பட் இப்போதைக்கு இல்லை. ஸோ அதனால் இங்கே வண்டி எதுவுமே மெயினாக ஃபாரஸ்ட்குள்ளே எங்கேயுமே வண்டி வந்து ரோட்டில் பார்க் பண்ணாங்க. அது நமக்கும் பிரச்சனை, ஆப்போசிட்டில் வர்ற வெஹிக்கிளுக்கும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனை. ஸோ அதனால தான் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ப்ளஸ் போலீஸும் சரி இந்த ரோட்டில் ரவுண்ட்ஸ்லேயே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ எந்த ஒரு நம்ம ஒரு அன்வான்ட் ஆக்டிவிட்டீஸும் இதில் ஈடுபடுறதுக்கு நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ளஸ் இந்த ரோட்டில் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் வேறு என்ன முக்கியமானது என்னென்னா, நிறைய பேர் பெட்ரோல் கன்சம்ஷன் குறைக்கிறக்காண்டி கியரை வந்து ஃபாஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது ஃபஸ்ட் கியரில் போக வேண்டிய இடத்துலலாம் எல்லாமே நம்ம வந்து செகண்ட் கியர் தேர்ட் கியர் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்படி நம்ம ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வண்டி ஃபஸ்ட் கியரில் போய்ட்டுருக்கு, அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 30 to 40 km ஸ்பீடில் வண்டி போய்ட்டுருக்கு. இதுவே கொஞ்சம் ஸ்பீடு தான். இந்த ரோட்டை பொறுத்த வரைக்கும் 20 to 30 km தான் ஸ்பீடு வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து செகண்ட் கியரோ இல்லை தேர்ட் கியரோ ட்ரை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வண்டி வந்து உங்களோட அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகும். இது ஒரு பெரிய வந்து மைனஸ். இந்த ரூட்டில் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக். ஸோ இது கம்பல்சரியாக அவாய்ட் பண்ணிடுங்க. இங்கேருந்து கீழே மசனகுடி போய் ஃபாரஸ்ட்டு முதுமலை ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கியரில் ட்ரைவ் பண்ணுறது உங்களுக்கும் சரி அனிமல்ஸுக்கும் சரி மற்ற வெஹிக்கிளுக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ளஸ் கிளச்சு யூசேஜ் அதிகமாக இருக்குங்கிறக்காண்டி கிளச் யூசேஜ் குறைக்கிறக்காண்டி இவங்க வந்து கிளச்சிலேருந்து கால் எடுத்துருந்தாங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது கிளச்சிலையும் கண்டினியூஸாக அப்ளை பண்ணும்போது ஹீட் ஆகும். ஸோ கிளச்சை யூஸ் பண்ணாமல் விட்டாலும் நமக்கு வந்து வண்டி கண்ட்ரோல்லாம் போகும். ஸோ இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்கை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டாலே இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ ஒரு ஈஸி, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அப்படின்னா தான் இந்த ரோட்டை பற்றி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து
கெஸ் பண்ணி வண்டியை ட்ரைவ் பண்ண முடியும். ப்ளஸ் அங்கேருந்து மேலே ஏறி வர்றவங்க கொஞ்சம் ரேஷ் டிரைவிங் மாதிரி தான் வருவாங்க. ரோடும் பார்த்தீங்கன்னா 2 வெஹிக்கிள், அதாவது 2 கார் போகிற அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் இல்லை, உங்களுக்கு மேலே ஏறி வர வண்டிக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக முன்னாடியே ப்ரீவியஸாகவே உங்களோட ஸ்பேஸில் எதுவும் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக உள்ள ஸ்பேஸில் வண்டியை ஸ்லோ பண்ணி நிப்பாட்டிடுங்க. ஏன்னா நம்ம வந்து நெட்வொர்க் இல்லாத ஏரியா ப்ளஸ் ஃபாரஸ்ட்டு, டீப் ஃபாரஸ்ட்டு, ஸோ அதில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதை எப்போதுமே மைண்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னா 36 பெண்டை கிராஸ் பண்ணி மசனகுடி ஊருக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரைட் சைட்லேயும் சரி நிறைய வில்லேஜஸ் இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாழைத்தோட்டன்னு ஒரு வில்லேஜ் வரும். ப்ளஸ் இதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா சிறியூர்னு ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குது. ப்ளஸ் ஒரு முக்கியமான ஒரு கோயில் ஒன்று இருக்குது, பொக்காபுரம் மாரியம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. எவ்ரி இயர் மே மந்த் அந்த டைமில் பெரிய கிராண்ட் ஒரு திருவிழா மாதிரி நடக்கும். ஸோ அதுக்கு வந்து எல்லாருமே அந்த டைமில் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது, அந்த திருவிழா கிடச்சிது, அந்த சான்ஸ் கிடச்சிதுன்னா மறக்காமல் விசிட் பண்ணி அந்த கோயிலுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். மற்ற டைமில் எதுவுமே வந்து உங்களுக்கு இந்த ரூட்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதர் டிஸ்ட்ரிக்ட் வெஹிக்கிளும் சரி, அதர் ஸ்டேட் வெஹிக்கிளும் சரி உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த வாழைத்தோட்டம், சிறியூர் எல்லாமே ரைட் சைடில் ரோட் கட் ஆகி போகும். நம்ம அதை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் வர்றது ஒரு முக்கியமான வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா மாவனர்லாம் சொல்லுவாங்க. மாவனர்லாங்கிறது இங்கேருந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதுமலை டைகர் ரிசர்வ் ஆரம்பிக்குது. இங்கேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக ஆரம்பிக்குது. ஸோ இதுலேருந்து லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி நீங்கள் ஏகப்பட்ட அனிமல்ஸ் பார்க்கலாம். பைசன் பார்க்கலாம். மான் வந்து 1 or 2 இல்லை, கூட்டம் கூட்டமாக நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல. இப்போ நம்ம வண்டியை ஸ்லோ பண்ணியிருக்கதே மான் ஒன்று கிராஸ் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த இருக்குது, பார்த்தாலே தெரியும். உள்பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கூட்டங்களாக நிற்கிது. கிட்டத்தட்ட ஒரு 100-150 மேலே நம்ம இதே மாதிரி ஏகப்பட்ட இடங்களை நீங்கள் பார்க்கலாம். இன்னும் இதுக்கு மேலே தான் நீங்கள் வண்டி இன்னும் கேர்ஃபுல்லாக வண்டி ட்ரைவ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு வந்து அனிமல் கிராசிங் இருக்குது, ப்ளஸ் ரோடு இன்னும் கொஞ்சம் சின்னதாயிரும். ஸோ அந்த டைமில் நமக்கு வந்து ஸ்பீடாக போகிறத அவாய்ட் பண்ணிக்கணும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வண்டி ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கும்போதே ஸ்பீட் பிரேக்கர் எவ்வளோ வருது, உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்பீட் லிமிட்டை கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி தான் ஸ்பீட் பிரேக்கர் ஃபாரஸ்ட்டில் போட்டிருக்காங்க. இயற்கையை நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டிராஃபிக் ரூல்ஸையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அடுத்து இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா மோயார்னு ஒரு வில்லேஜ் வரும். அதுவும் ரைட் சைடில் கட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். அங்கேருந்து ஒரு 10 to 11 கிலோமீட்டர்ஸ் போகிற மாதிரி தான் இருக்கும். பார்த்தாலே தெரியும், ரோடு வந்து ஒரு கார் போகிற அளவுக்கு தான் இருக்குது. இன்னொரு கார் வரும்போது, ஆப்போசிட்டில் வரும்போது நம்ம கொஞ்சம் இறங்கி போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வண்டியை சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள், சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் ஊட்டியில் தலைக்குந்தாக்கு முன்னாடி ஃபிங்கர் போஸ்ட்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே பெட்ரோல் ஃபில் பண்ணிங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டில் எங்கேயுமே பெட்ரோல் பங்க் கிடையாது உங்களுக்கு. பிட்வீன் கேப்பில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில். ஸோ நீங்கள் எல்லாமே டேங்க் ஃபில் பண்ணிட்டு ப்ரீவியஸாக ப்ரீ பிளானோட வாங்க. இதான் அந்த மோயர் வில்லேஜ் ரைட் சைட் கட் பண்ணி போகிறது. இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிறது தான் அந்த மசனகுடியோட வில்லேஜ். ஸோ ஒரு அவ்வளோ அழகான ஒரு சின்ன வில்லேஜ். இந்த வில்லேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நம்ம அதை தான் கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சின்ன வில்லேஜ், ஒரு அமைதியான இருக்கக்கூடிய வில்லேஜ், பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் கிடையாது. ஆனால் நிறைய நமக்கு தேவையான கடைகள் எல்லாமே இருக்குது, பஸ் ஸ்டாண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த வில்லேஜில். ஸோ இங்கே நீங்கள் வந்து காருக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணால் பண்ணிக்கலாம். இதை விட்டாச்சுன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நேராக நீங்கள் கூடலூர் போகணும். அப்படி இல்லைனா மைசூர் ரோட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். குண்டல்பட் அங்கே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்பிட்வீன் கேப்பில் இங்கேயும் பெட்ரோல் பங்க் வேறு எங்கேயுமே இருக்காது. ஸோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நமக்கு வந்து மான் மட்டும் தான் பார்த்துருக்கோம் சைட் சீயிங்கில். ஸோ இதுக்கு மேலே தான் ஃபாரஸ்ட்டில் என்ட்ரு ஆகிறோம் மறுபடியும் வில்லேஜெலாம் தாண்டி. ஸோ மேற்கொண்டு எதுவும் அனிமல்ஸ் நமக்கு வந்து லக் இருக்கான்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஊரை கொஞ்சம் ரவுண்ட் அப் பை வாக்கில் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ட்ரை பண்ணுறோம், கார் ட்ரைவ் பண்ண போகிறோம். இதுதான் அந்த மசனகுடியோட வில்லேஜ். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஸோ இந்த வில்லேஜில் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் சுற்றி இருக்கிறதுனால விவசாயம் தான் அதிகமாக பண்ண முடிகிறது. சின்ன ஒரு வில்லேஜ் தான். ஸோ அதோட பியூட்டி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் நமக்கு அனிமல்ஸ் எதுவும் பெருசாக பார்க்கல. பட் நம்ம ரோடை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சிறுத்தை ஜஸ்ட் ரோடை கிராஸ் பண்ண என்ட்ரு ஆகிருக்கு. நம்ம வெஹிக்கிளை பார்த்தோன்னே அது திரும்ப ரிட்டன் வந்து காட்டுக்குள்ளே போகுது. சிறுத்தை பார்த்தாச்சு, மான் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைசன் நிறைய பார்க்கலாம். பட் நம்ம இது வரைக்கும் பைசனையும் பார்க்கல. பட் இப்போ நம்ம கிராஸ் ஆகி பார்த்துட்டு இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா குரங்கு, சிங்கவால் குரங்குன்னு சொல்லுவாங்க. இந்த குரங்கு நீளமாக இருக்கும் வால், ஃபேஸ் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். இந்த குரங்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே பார்க்க முடியும். அதாவது ரோட்டோரமே நிறைய இருக்கும் மான் மாதிரி. அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா யானை எதுவுமே கண்ணில் மாட்டலேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கர்நாடகா ரோட்டில் பார்டர் பக்கம் கிராஸ் பண்ணி போகலான்னு சொல்லி பார்த்தா அங்கே யானைகள் கூட்டமாக இருக்குது. ஸோ அதையும் பார்த்தாச்சு. நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டோம். யானைக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நமக்கும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பார்க் பண்ணியிருக்கோம்.
ஸோ யானைலாம் கொஞ்சம் மூவ் ஆன பிறகு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இயற்கையாக ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஊட்டிக்கு விசிட் பண்ணுங்கள். மசனகுடி வழியாக ஊட்டிக்கு ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.